ரிஃபைன்ட் ஆயில் வந்துட்டு சாப்பிட்டாலே வந்து குடலை அரிச்சிரும் அப்படின்றாங்களே, அது உண்மையா? சி ரிஃபைனிங்கிற ப்ராசஸ் ஏன் பண்ணுறோன்னு புரிஞ்சால் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இப்போ நம்ம செக்கெண்ணெய் வாங்குகிறோம், அது ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணி முடிக்கணும். இல்லை மேக்ஸிமம் 40 days. இல்லைன்னா அதில் ஒரு வாசனை வரும். ஏன்னா அந்த எண்ணெய் வெறும்னு, இப்போ ஒரு வேர்க்கடலைன்னா அதை வெறும்னு அப்படியே அதை எடுத்து அந்த எண்ணெயை எடுத்து அப்படியே கொடுத்துட்றாங்க ஃபில்ட்ரு பண்ணி. அதில் தண்ணி இருக்கும், தண்ணி சத்து இருக்கும். சில சமயம் அந்த தோல் கூட இருக்கும். வேர்க்கடலை எண்ணெய்னா தோல் கூட இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு அதுக்கு எக்ஸ்பைரி டேட் 3 மாதம் கொடுக்குறாங்கன்னா இந்த எண்ணெயை அப்படியே வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால தான் ரிஃபைன் பண்ணுறாங்க. ரிஃபைனிங்னா என்ன, முதல்ல ஃபில்டர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த தண்ணி சத்தை எடுத்துடுறாங்க, அவ்வளோதான். ஸோ தட் அந்த ஆயில் வந்து 3 மாதம் இருக்கும். பட் இந்த ப்ராசஸில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால கெடுதல்னு கொண்டாங்க. பட் நிறைய ஆயில் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ISI, AGMA இருக்குது, கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது அப்படின்னு அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க.